இங்கே பார்த்தீங்களா? இது என்ன தெரியுதுங்களா? இதுக்கு பேர் தாங்க சோம்பு. நம்ம வீட்டில் எப்படி இது முளைஞ்சதுன்னு தெரியுங்களா? மிளகாத்தூள் அரைக்கிறதுக்காக நம்ம எல்லா தனியாக சோம்பு ஜீரகம் எல்லாம் காய வச்சு வைப்போம் இல்லையா? அப்போ கீழே இறஞ்சதை கூட்டி அந்த செடிங்களுக்கு போடலான்னு போட்டாங்க. அப்போ இந்த செடி வந்து போன வருஷமே வந்துச்சு. ஆனால் வந்துட்டு இருக்கும்போது நான் என்ன நினச்சிட்டேன், இது வந்து கொத்தமல்லி செடி மாதிரி வந்ததுனால கொத்தமல்லி ஆட்டிருக்கு அப்படின்னு பார்த்தேன். குறிப்பிட்ட நாளைக்கு மேலே பார்த்தீங்கன்னா அது இலை வேறு மாதிரி இருந்தது. இந்த ஏதோ சக்கத்தி சொப்புன்னு சொல்லுவாங்க இந்த பக்கம்லாம், அந்த கீரை மாதிரி இருந்ததுன்னு சொல்லிட்டு நான் விட்டுட்டேன். அப்புறம் ஒரு நாள் போய் பார்த்தேன், சோம்பு வந்து காஞ்சிட்டு இருந்தது. என்னடா இது காஞ்சிது இது மாதிரி இருக்கே, நான் ஃபஸ்ட்டு இதை பூன்னு நினச்சிட்டேன். அப்புறமா பார்த்தா தான் தெரிஞ்சது சோம்பாக இருக்குது. ஆனால் இது பறித்து சாப்பிட்டா எப்படி இருக்குது தெரியுங்களா? பச்சையாகவே நம்ம அந்த சாப்பிட்டதுக்கப்புறம் ஹோட்டலில் ஜீரக மிட்டாய் சாப்பிடுவோம் இல்லைங்களா, அதே மாதிரி இருக்குங்க. இது நல்லா அந்த இனிப்பு தன்மையோட. ஆனால் இது பச்சையாக இவ்வளோ பறிச்சுட்டு நல்லா விளைஞ்சதுக்கப்புறம் காய வச்சு எடுத்துருக்கேன். ஆனால் இது நான் இதேமாரி 2-3 டைமு பறித்து எடுத்து காய வச்சு நான் வீட்டுக்கு யூஸ் பண்ணிட்டேன். சரி, அதனால தான் இந்த வாட்டி ஒரு வீடியோ போட்டுடலான்னு போட்டுட்ருக்கேன். பறிக்கும் போதே வீடியோ போட்டிருப்பேன், ஆனால் மாடிக்கு செல்லு எடுத்துகிட்டு போகலை, அதனால் நான் அங்கே வீடியோ எடுக்க முடியல. சோம்பு செடி வந்து இப்படி தான் இருக்கும்னு எங்கள் வீட்டில் செடி வந்ததுக்கப்புறம் தான் நான் இது வந்து பார்த்து தெரிஞ்சுக்கிட்டேன். அதுக்கு முன்னாடி இது எனக்கு கண்டிப்பாக தெரியாது. உங்களில் எத்தனை பேருக்கு தெரியுன்றதை எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள்.